லேவியராகமத்தில் சொல்லப்படுகிறது, விருந்து படைக்கிற பொழுது, வேதத்தில் சொல்லப்படுகிறது சொல்லுகிறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எதுவும் நினைக்க வேணாம். ஆசாரியர்களை லேவியர்களெல்லாம் அழைச்சி நீ விருந்து அவர்களோடு பகிர்ந்து சாப்பிடுன்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய மந்தைக்குள் இருக்கிறதுனுடைய அடிப்படை காரியம். அதனால தான் அநேகர் பிறந்த நாள், திருமண நாள், நல்ல காரியங்க எல்லாம் வீட்டில் ஜெபம் நடத்தி ஊழியக்காரர்களுடைய ஆகாரம்லாம் கொடுத்து அவர்களை மகிழ பண்ணி அவர்கள் காணிக்கெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த நாட்கள் மட்டுமல்ல, இந்த நாட்கள் வர இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை எனக்கு வீடு சந்திப்பெல்லாம் பிடிக்காது எனக்கு, அல்லது நான் ரொம்ப பிஸின்னு சொன்னால் அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ கூட தேவனுடைய அடியார்களை அழைத்து ஜெபிக்கிறது தான் விசுவாசினுடைய தாகமாக இருக்கும். நீ பிஸியாக இருந்தீங்கன்னா அது உங்கள் விஷயம், போதகர்களில் சொல்கிறேன். ஆனால் விசுவாசியோட தாகம் என்ன இருக்கும்? நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஆசீர்வதித்து ஒரு தேவ மனுஷன் போனால் நலமாக இருக்கும்னு சொல்லி தான் எல்லோரும் விரும்புவாங்க. என்ன, எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன்னா, லேவியராகம புஸ்தகத்தில் அப்படி சொல்லப்படுகிறது, அப்படி போதிக்கப்பட்டது, அப்படி நடைமுறையில் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாருடைய இருதயத்தில் இது தாகமாகவும் இருக்கும். 2 பேரும் வேலைக்கு போனாலும் ஒரு நாள் ஒதுக்கி இதுக்காக ஒரு ஊழியர் வந்து நம்ம ஆசீர்வதிக்கணும்னு நினைப்பாங்க. தேவனுடைய வீட்டார் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட ஜனங்க. போகாத போதகர்களுக்கு அது கர்த்தராச்சு, அவங்கள வச்சு அது நமக்கு தேவையில்லை, சொல்லப்படுகிற காரியம். இப்படியெல்லாம் இந்த விருந்து செய்யப்படும் சொன்னால், இவன் சர்வ சாதாரணமாக வீட்டில் இருக்கிறப்பவே விருந்து வைக்கிறான். என்ன விருந்துனாக்கா, இவன் சொந்தமாக இவனுக்காகவே அந்த விருந்து நடக்குது. இந்த விருந்து தான் வேதம் சொல்லுகிறது 36வது வசனத்தில். ராஜ விருந்து, கோப்பான விருந்து அவன் வீட்டில் நடக்கிறது. யார் கெஸ்ட்டு? அவன் வயிறு தான் கெஸ்ட்டு. அவனே சாப்பிட்றதுக்கு, அவனும் குடிச்சு வெறித்து இருக்கிறதுக்கு தான் அது ராஜ விருந்தாக இருக்குது. ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்கு 20 பேர் அவனை சுற்றி படைக்கிறது ஒருத்தன், எடுக்கிறது ஒருத்தன், துடைக்கிறது ஒருத்தன், சர்வ் பண்ணுறது ஒருத்தன், பரிமாறுறதா தான் எல்லாம் நடக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் வீடே இருக்குது. ஆடு மாடு கோழி பரப்பனை நிரப்பனை ஊர்வனை எல்லாம் இருக்கிறது. விருந்தினர் யாருன்னு பார்த்தா யாரும் இல்லை. இவருடைய போதை அந்த குடியும், இவன் போஜன பிரியனும் குடியனுமாக இருக்கிறான். ஏன் தரித்திரம் வரலன்னு கேட்டால், கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், இவனே இல்லாமல் போய்விடுகிறான். இது ஒரு விதமாக நன்மை பெற்ற பிறகு தேவனுடைய ஐக்கியம் கிடையாது, தேவனுடைய மனுஷனுடைய ஐக்கியம் கிடையாது, பரிசுத்தாவினுடைய தொடுதல் கிடையாது, எல்லாம் இருக்கிறது. அதையும் கொடுப்பதற்கும் மனம் இல்லை. மிகப்பெரிய அடிமைத்தனம் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும். ஒன்று புகை, ஒன்று குடி, இல்லை வேசித்தனம், பொம்பளை. இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இவன் போய் தேவ மனுஷனோடு ஈடுபட முடியாது, ஐக்கியப்பட முடியாது. இந்த ஆவிகள் இழுத்துரும். இந்த அடிமைத்தனத்தின் ஆவி பரிசுத்தாவியோடு சேர விடாது. பரிசுத்தாவியோடு சேர்ந்தால் அந்த அடிமைத்தனத்தின் ஆவிக்கு ஆபத்து, அது போய்விடும். இப்போ புரிகிறதா? ஏன் சபைக்கு ஞானஸ்நானம் எடுத்து ஜனங்க வருகிறது இல்லைன்னா